नमस्ते दुर्वासामिनी पेज नंबर 360 पेज नंबर 360 विसारत उत्तराद दुर्वासामिनी पर पाकलाम। चरित्र चित्रण कीजिए दुर्वासामिनी। आमुक मेन चतुर्मुखी प्रतिभा संपन्न रचनाकर जयशंकर प्रसाद जी कृत दुर्वासामिनी नामक ऐतिहासिक नाटक का प्रधान पात्र दुर्वासामिनी है। वही नाटक की नायिका है। वह फलभोगित भी है। उसके नाम पर नाटक का नामकरण हुआ है। சதுர்முகி அப்படின்னா பன்முகங்களை கொண்ட, 4 முகங்கள் பன்முகங்களை கொண்ட பிரதிபா டேலண்டான ஒரு கம்ப்ளீட்டான படைப்பாளர் தான் இந்த ஜெய்சங்கர பிரசாத் ஜி அவர்கள். அவரால் கிருத்துனா அவரால் உருவாக்கப்பட்ட துர்வாசாமினி நாமக்கு ஐதிகாசிக் நாடகம், அவரால் உருவாக்கப்பட்ட இந்த துர்வாசாமினி அப்படிங்கிற வரலாற்று நாடகத்தோட பிரதம் பாத்திர முதன்மை கேரக்டர் தான் இந்த துர்வாசாமினி. நாடகத்தோட நாய்க்கா, இந்த நாடகத்தோட ஹீரோயினே அவங்க தான் அப்படின்னு. ஃபல்போக்தா பி ஹே, அவங்க தான் இதுக்கு ரிசல்ட் கொடுக்குறவங்களும் நல்ல. உஸ்கே நாம் பர் நாட்டக்கா நாமகரன் ஹுவா, இந்த துர்வாசாமினி அப்படிங்கிற பெயரிலேயே இந்த நாடகத்தையும் உருவாக்கியிருக்காரு ஜெய்சங்கர பிரசாந்த் ஜி அவர்கள். ஓகே. உபகார் கிஃப்ட். துர்வாசாமினி லிச்சிவி ராஜா கி புத்ரி, அவங்க லிச்சிவி ராஜா அப்படிங்கிற ஒரு நாட்டை ஆண்ட ஒரு ராஜாவோட பொண்ணு துர்வாசாமினி. உஸ்கா பிதா உசே மகது கே சாம்ராட் ஆரிய சமுத்திரகுப்த் கி சேவா மே உபகார் கே ரூப் மே பேச்தா ஹே. அவங்களோட அப்பா, அந்த துர்வாசாமினியோட அப்பா மகதை ஆண்ட அரசர், பேரரசர் ராமகுப்து சமுத்திரகுப்து கி சேவா, சமுத்திரகுப்துக்கு சேவை பண்ணுறதுக்காக கிஃப்டின் வடிவமாக ஒரு தோஃபா கிஃப்ட் கொடுக்குற மாதிரி அனுப்பிச்சி வைக்கிறாரு. மகத சாம்ராட் சமுத்திரகுப்து கே ராமகுப்த் और சந்திரகுப்த் நாமக் 2 புத்திர ஹே. மகது சாம்ராட்டை ஆண்ட சமுத்திரகுப்துக்கு 2 பசங்க, ராமகுப்தும் சந்திரகுப்தும் அப்படின்னு 2 பசங்க இருந்தாங்க. பியார் ஆர் ஹார், அன்பும் லவ்வும் தோத்து போகிறதும், ஹார்னா தோல்வி அடையுது. சந்திரகுப்த் ஆர் துர்வாசாமினி एक दूसरे से प्यार करते हैं, 2 பேரும் ஒருவரை ஒருவர் விரும்புகிறாங்க. சமுத்திரகுப்த் உன் दोनों के विवाह निश्चित कर देते हैं. அவங்க அப்பா சமுத்திரகுப்து 2 பேர்த்துக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நிச்சயம் பண்ணி வைக்கிறார், கன்ஃபார்ம் பண்ணுறாரு டேட்டை. மகர் விவாக ஹோனே பெஹலே உன்கா நிதன் ஹோ ஜாத்தா ஹே. கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சமுத்திரகுப்து அப்பா இறந்து போயிடுறாரு. வே மரணே கே பெஹலே ஹி சந்திரகுப்து கோ அப்னா உத்தராதிகாரி கோஷித் கர் தேத்தே ஹே. அவர் ராம்குப்த் அந்த அரசர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களோட 2வது பையனான சந்திரகுப்தை உத்தராதிகாரி, எனக்கு அதுக்கு நான் இறந்ததுக்கப்புறம் அரசியல் வாரிசு இவர் தான், என்னோட வேலையை ஃபுல்லாக இவர் தான் பார்க்கணும் அப்படின்னு அறிக்கை கொடுத்துடுறாரு. சந்திரகுப்து கா படாபாயி, சந்திரகுப்தோட பெரிய அண்ணா ராம்குப்து मंत्री सिगर स्वामी की सहयोग से मगध के सिंहासन पर बैठ जाता है. சந்திரகுப்தோட பெரியண்ணா ராம்குப்த் மந்திரி சிகர் சுவாமியோட உதவியினால் மகதோட சிங்காசன், அந்த ராஜா அப்படிங்கிற அந்த பதவியில் போய் உட்காந்துக்கிறாரு. யாருமே சொல்லாமல் தானாக சிகர் சுவாமி மந்திரியை கையில் போட்டுக்கிட்டு பதவியை பிடுங்கிக்கிறாருன்னு சொல்கிறாங்க. वह दुर्वासामिनी की इच्छा के बिना ही उसे विवाह कर लेता है. அவர் அரசபையை மட்டும் எடுத்தது இல்லாமல் அவங்க அப்பா சந்திரகுப்துக்குன்னு முடிவு பண்ண பொண்ணையும் அவளோட விருப்பத்தை கேட்காமையே அவங்க கட்டாயப்படுத்தி அவரை கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ராமகுப்து துர்வாசாமினியை கல்யாணம் பண்ணிக்கிறார். இஸ் பிரகார் துர்வாசாமினி கா பியார் ஹார் ஜாத்தா ஹே. இது மாதிரி இங்கே துர்வாசாமினியோட அன்பு தோல்வியை தழுவுது, தோற்று போகிறாங்க அந்த லேடி அப்படின்னு சொல்கிறாங்க. வைவாகிக் ஜீவன், அவங்களுடைய மேரேஜ் லைஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். துர்வாசாமினிக்கா பற்றி ராமகுப்து காயர், அவர் ஒரு பைண்டேரி. க்ளீவ் ஆர் விலாசி ஹே. க்ளீவ் அப்படின்னா பேஜான், உயிரற்று இருக்கிற மாதிரி இருக்கார்.
அப்புறம் லக்ஸூரியஸ் வாழ்க்கை, நல்ல ஆடம்பரமாக வாழ்கிறவர். वह अपना समय सुंदरियों और बोनों, हिंजड़े कुबड़े कायर पुरुषों के साथ ही बिताता है. அவர் அந்த ராம்குப்துங்கிற பர்சன், அவரை சுற்றி யார் யார் இருப்பாங்கன்னா பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க, அப்புறம் குள்ள மனிதர்கள் இருப்பாங்க, அப்புறம் ஹிஞ்சுடே அப்படின்னு சொல்கிறவங்க அந்த ஆண் பெண் அப்படின்னு கலந்துருக்கவங்க இருப்பாங்க, குபடே கூன் போட்டவங்க இருப்பாங்க, அது காயர் புருஷம் பைண்டேரி ஆண்கள் நிறைய பேர் அவங்கள சுற்றி இருப்பாங்க. எப்பவும் ராம்குப்தை சுற்றி இவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு. துருவசாமினி கா மன் அப்பி சந்திரகுப்த் பர்ஹி லகா ரஹதா ஹே. துருவசாமினி கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்போவும் கூட சந்திரகுப்தை தான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. சந்திரகுப்த் வீருகே பராக்கிரமிகே, அவர் வீரர், வலிமை வாய்ந்தவர், பராக்கிரமிகே. ராமகுப்து को अपनी பத்னி பர் சக் பனா ரஹதா ஹே. ராமகுப்துக்கு அவங்க ஒய்ஃப் மேலே எப்போவுமே ஒரு டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. इसलिए वह मंदाकिनी नामक एक खड्गधारिणी गूंगी को उनकी रक्षा करने के लिए नियुक्त करता है. அதனால மந்தாகினி அப்படிங்கிற கடுகதாரணி, அவங்களுக்கு 2-3 பேர் இருக்குது. மந்தாகினி அப்படிங்கிற பெயர் கொண்ட கடுகதாரணி, அவங்க குங்கி ஊமை, ஒரு ஊமை பெண்ணை அவங்களுக்கு பாதுகாப்பாக எப்போவுமே அவங்க கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவலுக்கு வைக்கிறாரு ராமகுப்து. ராமகுப்து கே யஹா கைதி சி ஜீவன் பித்தாத்தி ஹே. அவங்க ராமகுப்துக்கிட்ட எப்போவுமே கைதி மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பகுத் துக்கி ஹோ ஜாத்தி ஹே. துருவசாமினி ரொம்ப கைதி மாதிரி இருக்கனால ரொம்ப சோகமாயிடுறாங்க. மகர் ஹார் மானே வாலி ஸ்ரீ நகி ஹே. ஆனால் அவங்க தோல்வியை ஒத்துக்கொள்கிற பெண் கிடையாது. கியூங்கி வீராங்கனாக, ஏனென்றால் அவள் ரொம்ப வீரமான ஒரு பெண்ணு அப்படிங்கிறாங்க. சதித்வ கி ரக்ஷா மத்தலப் விஸ்வாசம், ஹஸ்பண்டுக்கு நான் ஒன்றை மட்டும்தான் நினைக்கிறேன் அப்படிங்கிற விஸ்வாசத்தை காட்டக்கூடிய ஒரு பெண். விவாக கே பாத் ராமகுப்து திக்விஜய் கே லியே நிகழ்த்தா ஹே. கல்யாணத்துக்கு அப்புறம் ராம்குப்து திக்விஜய் நாடுகளை சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாரு ரவுண்டுக்கு. உஸ்கி சேனா சாக்ராஜ் சே யுத்த கர்த்தே சமய பூரி தர ஹார்னே லக்தா ஹே. அவங்களோட சேனானா படை, சோல்ஜர்ஸ் படை சாக்ராஜ் அப்படிங்கிற அந்த பர்சன்கிட்ட வார் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக தோல்வியை தழுவுது. பூரி தரகு ஹார்னே லக்தி ஹே, கம்ப்ளீட்டாக தோற்று போயிடுது. தோ சந்தி கர் லேனேக்கோ தயார் ஹோ ஜாத்தா ஹே. அந்த டைமில் அவன் ஒரு மீட்டிங் போடணும், நம்ம உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்கிறாரு. ராமகுப்து சாக்ராஜ் கிட்ட சொல்கிறாங்க. சாக்ராஜ் சந்திமே துருவசாமினிக்கோ மாங்குத்தா ஹே. அந்த மீட்டிங்கில் சாக்ராஜ் உன்னோட மனைவி துருவசாமினியே கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ராமகுப்து மான் லேத்தா ஹே. ஓகே, அவ்வளவுதானா, எடுத்துக்குங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாராம். பாத் ஜான்கர், இந்த விஷயத்தை கேட்டு துருவசாமினி துக்கி ஹோ ஜாத்தி ஹே. இந்த விஷயத்தை கேட்டு துருவசாமினி ரொம்ப சோகமாகறாங்க. अपने पति रामगुप्त के पैरों पर गिरकर अपने सदित्व की रक्षा करने की प्रार्थना करती है. அவங்களோட ஹஸ்பண்ட் ராமகுப்தோட பைரோம் பர் கிர்கர், காலில் விழுந்து அவங்களோட சதித்துவன்னா ஒய்ஃபு அப்படிங்கிற அந்த அதிகாரத்தை நீங்கள் எனக்கு பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, நான் உங்களுடைய ஒய்ஃப் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பிரார்த்தனை ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. மகர் ராமகுப்த் உசே டுக்ரா தேத்தா ஹே. அவர் டுக்ரா தேத்தனா நாட் ரிஜெக்ட், நாட் அக்செப்ட், வேண்டாம், நான் என்னால் அப்படியெல்லாம் பண்ண முடியாது, சாக்ராஜுக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன், அவ்வளோதான், நீ சாக்ராஜுக்கிட்ட போயிடணும் அப்படின்னு சொல்கிறார். தபு கஹத்தி ஹே. அட் த டைமில் அவங்க ஒரு துருவசாமினி ஒரு டைலாக் சொல்கிறாங்க. மே உபகார் மே தேனே கி வஸ்த்ரு. நான் என்ன கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ஒரு பொருள் சீத்தல் மணி நகிகும். நான் அழகான பியூட்டிஃபுல்லான ரத்தனம் எல்லாம் கிடையாது, கிஃப்டாக கொடுக்கக்கூடிய ரத்தனம் மாலை அந்த மாதிரி கிடையாது. முஜ்மே பி ரக்துக்கு தரல் லாலிமாக, எனக்குள்ளேயும் ரத்தம் ஓடிக்கிட்டு இருக்குது. மேரா ஹிருதய உஷ்ணுகே, என்னோட இருதயமும் சூடாகிக்கிட்டு இருக்குது. ஆர் உஸ்மே ஆத்ம சம்மானிக்கு ஜோதிகே, அதுக்குள்ள ஆத்ம சம்மான்
செல்ஃப் ரெஸ்பெக்ட், சுயமரியாதை அப்படின்னு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது எனக்குள்ளேயும் அப்படின்ற டைலாகை துருவசாமினி இந்த இடத்துல சொல்கிறாங்க. சாஸ்வத் நாரித்வ ஏவ் சஹஸ், பெண்மையும் தைரியமும் அப்படின்னு பார்க்கலாம். ராம்குப்த் से तिरस्कृत होने पर, ராமகுப்தால வெறுக்கப்பட்டு கிருணா ஒதுக்கப்பட்ட துருவசுவாமினி ஹோனே பர் உன்கே பீத்தர் சே அவங்களுக்குள்ள சாஸ்வத் நாரித்வ ஜாக் உட்டுதா ஹே, ஒரு நிரந்தரமான பெண்மை வந்து அவங்களுக்குள்ள கிரியேட் ஆகுது. வக அப்படி ரக்ஷா ஸ்வயம் கர்னே தயார் ஹோ ஜாத்தி ஹே, தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளணும், யாரையும் இனிமேல் நம்பினா பயனில்லை அப்படின்ற முடிவுக்கு வர்றாங்க. உஸ்மே ஆத்ம சம்மான் பரி ஜோதி ஹே, அவங்களுக்குள்ள செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படிங்கிற அந்த ஜோதி எரிஞ்சிக்கிட்டு இருக்க ஒரு பொண்ணு அது வச்சு, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட்டு நிறைய இருக்கிற பொண்ணு. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஆத்மஹத்யா கர்லேனா சாத்திகே, அவள் வந்து சூசைட் பண்ணிக்கலான்ட்டு அப்படின்னு நினைக்கிறாங்க. உசி சமய சந்திரகுப்த் ஆ ஜாத்தா ஹே, அந்த டைமில் சந்திரகுப்த் அங்கே வர்றாங்க. ஏன்னா அவள் சுயமரியாதை மிக்க பெண், அடுத்த ஆண்களுக்கு போகிறதுக்கு முன்னாடி இறக்கிறதே பெட்ரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த டைமில் சந்திரகுப்த் அங்கே வர்றாரு. உஸ்கே மண்ணுமே தூசரே பிரகார் கா பரிவர்த்தன் ஆ ஜாத்தா ஹே, அவங்க மனதில் இன்னொரு டைப்பில் மாற்றங்கள் கிரியேட் ஆகுது. இது துருவசாமினியோட மனதில் வ ஜீவன் கேலியே கல்யாண் கா மார்க் டூண்டுனே லக்தே ஹே, அவள் வாழ்க்கையோட முன்னேற்றத்திற்கான வழியை தேட ஆரம்பிக்கிறாங்க. விஸ்ம பரிஸ்தித்தியா அப்படி விசித்திர சுச்சுவேஷன் அந்த மாதிரி சொல்லலாம். आत्महत्या का भाव छोड़कर वह नए जीवन के लिए तत्पर हो जाती है. ஆத்மஹத்யா பண்ணிக்கணும், சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற அந்த முடிவெல்லாம் ரிஜெக்ட் பண்ணிவிட்டு ஒரு புதிய வாழ்க்கைக்கு அவங்க ரெடி ஆகுறாங்க. தபி உசே பத்தா சல்தா ஹே கே, அடுத்த டைம்லேயே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க என்னன்னா, சந்திரகுப்த் ஸ்ரீவேஸ்மே சாக்ராஜ் சே மில்னே ஜாயேகா, சந்திரகுப்து வந்து பெண் வேடம் அணிந்து சாக்ராஜை மீட் பண்ண போகிறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ராம்குப்த் துருவசாமினி கோபி உஸ்கே சாத் ஜானே கோ कहता है, ஹஸ்பண்ட் துருவசாமினியோட ஹஸ்பண்ட் ராமகுப்து வந்து துருவசாமினியும் நீ சந்திரகுப்து கூடையே அங்கே போயிடு அப்படின்னு சொல்கிறாரு. சந்திரகுப்த் உசே யுத்த சேத்திரமே லே ஜானா நகி சாத்தா, பட் ஆனால் சந்திரகுப்து வந்து போருக்கு பண்ணுங்க, அவர் பெண் வேடம் அணிஞ்சு போனாலும் வாருங்கிற அந்த கண்டிஷனில் தான் போகிறாரு, அங்கே போய் ஃபைட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் போகிறாரு. ஆனால் அதனால அங்கே துருவசாமினி வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு. தப் சஹாசி துருவசுவாமினி अपनी वीरता प्रकट करती हुए आग्रह करती है. सासी துருவசுவாமினி, தைரியமான துருவசுவாமினி अपनी वीरता प्रकट करते हुए, அவங்களோட வீரத்தை வச்சு சொல்கிறாங்க, வீரமான பெண்மணியாக சொல்கிறாங்க. ஜோர் கத்திகை மத்தலப் ஆக்ரக கத்திகை மத்தலப் நானும் வருவேன் அப்படின்னு அவங்களுக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. உசே பி யுத்த கஷேத்திரமே ஜானா ஹே, எனக்கும் நானும் யுத்த கஷேத்திரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. युद्ध क्षेत्र में पहुंचकर साक्राज की पराजय को देखना चाहती हूँ. யுத்த கஷேத்திரத்தில் போய் சாக்ராஜோட அந்த தோல்வியை ஹாரை வந்து நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. द्वंद्व युद्ध में चंद्रगुप्त से साक्राज मारा जाता है. मतलब சிங்கிளாக நடக்குது, மீட்டிங் டைமில் நடக்கும்போது அந்த யுத்தத்தில் நிறைய போர் படை வச்சு அவங்க சண்டை போட்டுக்கல, நேருக்கு நேர் உட்காந்து ஒரு மாதிரி சூழ்ச்சியாக சாகடிக்கிறார். அப்போ வந்து அவர் சாக்ராஜ் இறந்து போயிறாரு. வ குஷ் ஹோ ஜாத்தி ஹே, துருவசாமினி அந்த இடத்துல ரொம்ப ஹாப்பி ஆகிடுறாங்க. दया और करुणा की मूर्ति, दया और करुणा की मूर्तिना
இரக்கமும் கருணையும் நிறைந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. சாக்ராஜ் கி பாவி பத்னி கோமா, சாக்ராஜோட எதிர்கால மனைவியான கோமாங்கிறவங்க ஃப்யூச்சரில் சாக்ராஜை மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்காங்க. அவங்க அப்பா வந்து வளர்ப்பு அப்பாவான ஆச்சாரிய மகிர்தேவ். அந்த கோமாவை வளர்த்துனவங்க தான் ஆச்சாரிய மகிர்தேவ். ஆக்கர் துருவசாமினி से साकराज के शव को ले जाने की अनुमति मांगते हैं. அப்போ வந்து துருவசாமினி கிட்ட ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாரு ஆச்சாரிய மகிர்தேவும் கோமாவும். என்னென்னா சவுக்கோ லே ஜானேக்கு அனுமதி மாங்குத்தே, அவர் இறந்தது பரவாயில்ல, அந்த டெட் பாடி வச்சு எங்ககிட்ட கொடுத்துடுங்க அப்படின்னு ஒரு ரிக்வஸ்ட் வைக்கிறாங்க. दया और करुणा की मूर्ति துருவசாமினி உசே துரந்த் மான் லேத்தி है. இரக்க குணம் நிறைந்த அந்த பெண்மணி ஓகே சவ்வு தானே, டெட் பாடி தானே, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. मगर रामगुप्त के आदेश अनुसार सैनिकों द्वारा कोमा और आचार्य मगिरदेव मारे जाते हैं. பட் ராமகுப்த் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காருன்னா, கோமாவையும் அவங்களோட ஆச்சாரிய மகிர்தேவ் வளர்ப்பு அப்பாவையும் அவங்களையும் விட்டு வைக்க வேண்டாம், சாக்ராஜோட கூட இருக்கவங்க தானே, அவங்களையும் கொன்னுடுங்கன்னு ராமகுப்த் ஆர்டர் போட்டிருக்கனால அவங்களும் சாகடிக்கப்படுறாங்க. துக்கி ஹோ ஜாத்திக, அதனால் துருவசாமினி ரொம்ப சோகமாகறாங்க, பாவம் இவங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. புரோஹித் கி விச்சார், புரோஹித்தோட விச்சார்னா அவரோட எண்ணங்கள், அவரோட ஐடியாக்கள். புரோஹித் धर्मशास्त्रों का गहरा अध्ययन करके निष्पक्ष सम्मति देता है. புரோஹித் வந்து தர்மசாஸ்திரங்கள் அதை வந்து நல்ல கெஹரா அத்தியாயம், நல்ல தர்மசாஸ்திரங்களை நல்லா டீப்பாக படித்து நியாயமான ஒரு கருத்தை வந்து வெளியிடுறார். कि विवाह की विधि ने देवी दुर्वासामिनी और रामगुप्त को एक प्रांतिपूर्ण मतलब பொய்யான பந்தன் में बंध दिया है. ஒரு பொய்யான பந்தனில் வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் இது வரைக்கும் வச்சுருந்துச்சு, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு. ऐसी हालत में रामगुप्त को दुर्वासामिनी पर कोई अधिकार नहीं. எப்போ வந்து பக்கத்து நாட்டு சாக்ராஜுக்கு துருவசாமினியை விட்டு கொடுத்தாரோ அதுக்கப்புறம் அவர் மேலே, துருவசாமினி மேலே இவருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்ட்டு இவர் சொல்கிறார். சஹாசி துருவசாமினி, தைரியமான பெண் துருவசாமினி. दुर्वासामिनी के प्रयत्नों से रामगुप्त और सिगर स्वामी की कूट मंत्राणों और कपड़ाचारों का पता भी सबको लग जाता है. துருவசாமினியோட முயற்சினாலேயே ராமகுப்த और சிகர் சாமினி ரெண்டு பேரும் இணைஞ்சு போட்ட வேஷம், கபடம், சூழ்ச்சி இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போயிடுது. वह चंद्रगुप्त को भी अन्यायपूर्वक राजकीय आदेशों का प्रबल प्रतिवाद करने के लिए उत्साहित करती है. அவள் சந்திரகுப்தையும் வந்துட்டு அந்நியாயபூர்வ அரசை, இந்த வந்து நியாயமற்ற அரசோட இந்த ஆர்டரை வந்து எதிர்த்து நில்லுங்க அப்படின்னு உற்சாகப்படுத்துகிறாங்க. இஸ்கா சரித்திர புத்தி பிரதான் ஹே, அவங்களோட கேரக்டர் வந்து இன்டெல் கிளவராக இருக்குது இந்த இடத்துல. வகு கர்வக்கி பிரதிமா ஹே, கர்வக்கி மத்தலப் ரொம்ப ப்ரௌடான கேரக்டர் மாதிரி தெரியுது அப்படிங்கிறாங்க. கல்நாயக் ராமகுப்துக்கா அந்த், வில்லன் ராமகுப்தோட முடிவு, அவர் இறந்து போகிறது அப்படிங்கிறாங்க. சபி और से अपराधी और न्याय நிந்தனிய கோஷித் ஹோ ஜானே பர், எல்லா சைடில் இருந்தும் குற்றவாளி அப்படின்னு அவனை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிக்கத்தக்க, கோஷித் எல்லா விதத்துலேயும் இவர் வந்து ஒரு அபராதி அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவர் क्रोधित होकर रामगुप्त अपने छोटे भाई चंद्रगुप्त को मार डालने का प्रयत्न करता है. சந்திரகுப்த வந்து கொலை பண்ணணும்னு நினைக்கிறாரு. लेकिन वह एक सामंत कुमार से मार डाला जाता है. சாமந்த் குமார் வந்து அந்த இடத்துல அவரை வந்து கொலை பண்ணிடுறாரு. தபி லோக்
राज राधा राजाधिराज சந்திரகுப்த் அண்டு மகாதேவி துருவசாமினிக்கு ஜெய் மச்சாத்தே ஹே. மக்கள் வந்து ராஜாதி ராஜ சந்திரகுப்த் और துருவசாமினிக்கு ஜெய் அப்படின்னு சொல்லிடுறாங்க. निष्कर्ष इस प्रकार हम देखते हैं कि துருவசாமினி नाटक की फलभोगित रिजल्ट है. இது மாதிரி தான் அதோட ரிசல்ட்டு க்ரியேட் ஆகிருக்கு. வத்ருட் சங்கல்பி ஹே, ரொம்ப நிரந்தரமாக ஒரு உறுதியான முடிவெடுக்கிறவங்க அவங்க. உஸ்கே மண்ணுமே சதா பிரேமிக்கு தரங்கே உடுத்தி ரத்திக, அவங்களோட மனதில் எப்பவும் அன்புங்கிற அலை அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு. உஸ்மே சஹஸ்வத் நாரித்துவகே, ஒரு நிரந்தரமான ஒரு பெண்ணை எப்போவுமே அவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க. சஹாசி பிஹே, தைரியமான ஒரு பெண்ணு அப்படிங்கிறாங்க. ஆல் த பெஸ்ட்டு, நல்லா எழுதுங்க. இதில் வந்துட்டு என்னன்னு கேட்டால் ஸ்டோரி வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் என்னன்னு தெரியும், ஒரு படிச்சிருக்கனால உங்களுக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன். ராமகுப்து சந்திரகுப்து அப்படிங்கிற 2 பேர் சமுத்திரகுப்தோட அப்பா. சமுத்திரகுப்துக்கு வந்து ராமகுப்து சந்திரகுப்து அப்படிங்கிற 2 பசங்க இருந்திருக்காங்க. துருவசாமினி கிஃப்டின் வடிவமாக அவங்க இடத்துக்கு வர்றாங்க. அப்போ ராமகுப்து சொல்கிறாரு, சமுத்திரகுப்து அவர்கள் சொல்கிறாரு, ராமகுப்து வந்து தைரியம் இல்லாதவன், நாட்டை ஆள முடியாது, அதனால் சமுத்திரகுப்து வந்துட்டு சந்திரகுப்து வந்து நாட்டை ஆண்டுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அது இவர் இறந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு. ஆனாலும் இறந்ததுக்கப்புறம் அவங்க அப்பா பேச்சு கேட்காம அவங்க கட்டாயப்படுத்தி துருவசாமினியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. பக்கத்து நாட்டுக்காரரான சாக்ராஜ் அங்கே வந்து அட்டாக் பண்ணிவிட்டு ஒரு மீட்டிங்கில் துருவசாமினியை கொடுக்கணுங்கிறாங்க. அந்த டைமில் அவர் ஒய்ஃபுன்னு கூட பார்க்காம கொடுத்துட்றாங்க. சமுத்திரகுப்து போய் ஃபைட் பண்ணி பெண் வேடம் அணிஞ்சு ஃபைட் பண்ணி துருவசாமினியை மீட் எடுத்துகிட்டு வராரு. அப்போ கோமா வந்து ஷவத்தை கொடுங்கங்கிறாங்க, டெட் பாடியை. சாக்ராஜ் கொடுக்கலான்னு போவையில் அவங்களையும் அவர் ராம்குப்து கொன்னுடுறாரு. ஸோ லாஸ்ட்டாக ராமகுப்து வந்து சாமந்த் குமார் கொன்னுடுறாங்க. இவங்க சந்திரகுப்தும் துருவசாமினி 2 பேரும் கடைசியில் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நாட்டை ஆள்றாங்க. ஆல் த பெஸ்ட், நல்லா எழுதுங்க.